ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பகுதியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நாள் ஒரு முக்கியமான நபரை, பல அனுபவம் வாய்ந்த நபரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு மனிதன் தன் எண்ணங்களை வார்த்தைகளாக மாற்றலாம். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு உயிரூட்டி அதை ஒரு கவிதையாகவோ, அதை ஒரு இலக்கியமாகவோ, அதை ஒரு நாடகமாகவோ, ஒரு நாவலாகவோ கொடுப்பது என்பதற்கு ஒரு தனித்துவமான பண்பு வேண்டும். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் ஒரு எழுத்தாளர் என்று அடையாளப்படுத்த முடியும் எழுத்தாளரை சந்திக்கவிருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு கவிஞராக, எழுத்தாளராக, ஒரு நாடகத்துறை ஆர்வலராக, அது மட்டுமல்லாமல் ஒரு விமர்சகர் என பல துறையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற கலாபூஷணம் வதிரி ஸ்ரீ ரவீந்திரன் அவர்களை தான் இன்றைய தினம் சந்திக்கவிருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி ஐயா இருக்கிறீங்க? சுகமாக இருக்கின்றோம். நிச்சயமாக ஐயா. முதலில் உங்களை ஒரு எழுத்தாளராக எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அதிதிகள் பகுதியில நாங்க உங்களை அடையாளப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ஐயா, உங்களுடைய பெயர் கலாபூஷணம் வதிரி சி ரவீந்திரன் அவர்கள். இந்த பெயரை நீங்கள் வைத்துக் கொள்வதற்கு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா ஐயா? உண்மையில் சிறப்பு இருக்கின்றது. நான் பிறந்தது சாவகச்சேரி. எனது தந்தையார் இறந்த பின்பு நான் எனது தாயாரின் ஊரான வதிரிக்கு வந்திருக்கின்றேன். அந்த வந்த வதிரியில் சிறந்த கவிஞர்கள், கலைஞர்கள், இப்படி பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வரிசையில் நான் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த ஊருக்கு பெயர் வதிரி, ஒரு கிராமம், அழகான கிராமம். வதிரி என்பது கிராமம். அந்த கிராமத்தின் பெயரைத்தான் நான் வைத்தேன். ஏனென்று சொன்னால், நான் 1970ஆம் ஆண்டு கவிதை எழுதும் பொழுது நான் கவிஞர் காரசே சுந்தரம் பிள்ளை அவர்களிடம்தான் என்னுடைய கவிதை ஆற்றலை பெற்றுக்கொண்டேன். அவரிடம் நான் படிக்கவில்லை, ஆனால் அவரிடம் என்னுடைய கவிதைகளை கொடுத்து திருத்தி பத்திரிகைகளுக்கு கொடுத்திருந்தேன். அதன் ஊடாக நான் அந்த பத்திரிகைகளுக்கு எழுதும் பொழுது ஒரு பெயர் வேண்டும், ஒரு நாமம் வேண்டும். ஆகவே நான் வதிரி சி ரவீந்திரன் என்று வைத்திருந்தேன். அதாவது எனது தாயின் இடம் வதிரி. ஆகவே நான் வதிரி சி ரவீந்திரன் என்ற பெயரை நான் பாவித்துக் கொண்டேன். சரி ஐயா, நிச்சயமாக. நீங்க சொல்லியிருந்தீங்க ஐயா, உண்மையாகவே இந்த பாடசாலை காலங்கள்ல இருந்து எனக்கு இந்த எழுத்து திறமைகள் இருந்தது அப்படி என்று சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில ஒரு மாணவனாக இருந்த உங்களுக்குள் ஒரு எழுத்து திறமையை, ஒரு கவிஞனை முதலில் அடையாளம் கண்டு கொண்டது யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உண்மையில் அடையாளம் கண்டது, நான் முதல் ஆரம்பங்களில் நான் வாசிக்க கற்றுக்கொண்டேன். பாடசாலை காலங்களுக்கு முதல் எனது மாமன்னர்மார் இருந்தார்கள். ஏடி போல், ஏடி நைல்ஸ் அவர்கள் இருவரும் ரொம்ப புத்தகங்களை, சிறுவர் புத்தகங்களை வாசிக்க தருவார்கள். அம்புலி மாமா, கல்கண்டு, இப்படி பல புத்தகங்களை வாசிக்க தந்தார்கள். அதை வாசித்துக் கொண்டிருந்த வேளையில் நான் சாவச்சேரி ரிபர் கல்லூரியில் படித்துவிட்டு கரவட்டி தேவரையாள் இந்து கல்லூரிக்கு சென்ற வேளையில் அந்த கல்லூரி அதிபர் சீனி தம்பி அவர்கள் ஒரு சுற்றுவாசிப்பு புத்தக முறையை பாடசாலையில் ஆரம்பித்திருந்தார். அது நான் செல்வக்கு முதலே அதை செய்திருந்தார். 1964ஆம் ஆண்டு நான் அங்கே படிக்க சென்றிருந்தேன் அந்த பாடசாலையில் 5ஆம் வகுப்பு. அப்போ அந்த பாடசாலையிலே ஒரு புத்தகம் 30 மாணவர்கள் இருந்தால் 30 புத்தகம் வாசிக்கப்படும் ஒரு வருஷத்தில். அதே மாதிரி 50 பிள்ளைகள் இருந்தால் 50 புத்தகங்கள் வாசிக்கப்படும். அப்படியே நாங்கள் 10ஆம் வகுப்புக்கு செல்லும் வரையும் அந்த சுற்றி வாசிப்பு முறையை எங்களுடைய கல்லூரி அதிபராயிருந்த சீனி தம்பி அவர்கள் அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த என்றால் சொல்ல வேண்டும். எங்களுக்கு அதை பழக்கியவர் தான் அவர். ஆனால் அந்த பழக்க தோஷத்தால் தான் நாங்கள் எழுத்துத்துறைக்கு வருவதற்கு ஒரு ஆர்வமாக இருந்தோம். அந்த ஆர்வத்தினூடாக அதே காலத்தில் 67, 68 காலங்களில் கவிஞர் காரசே சுந்தரம் பிள்ளை என்று நாளறிந்த கவிஞர் அவர்கள் பாடசாலைக்கு வந்து தனது பாடநேரம் தமிழ் கற்பிக்கும் நேரங்களில் தமிழை படிப்பித்து விட்டு பிறகு தனது கவிதைகளை வாசித்து காட்டுவார். இந்த கவிதை இன்றைக்கு பத்திரிகையில் வருகிறது, அல்லது நாளைக்கு வருகிறது, அல்லது இந்த வந்து விட்டது என்று சொல்லி வாசித்து காட்டுவார். இதுகளை வாசித்த எனக்கு இவருடைய கவியரங்குகளை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. அப்பொழுது நான் கவியரங்குகள் யாழ்ப்பாணத்தில் இந்த பகுதியில் நடந்தாலும் சொல்லுவேன். சாவகச்சேரி, யாழ்ப்பாணம், அல்வாய், பருத்தித்துறை, இப்படி பல இடங்களில் நடைபெற்றது. அவரும் எனக்கு சொல்லுவார், ரவீந்திரன் இன்றைக்கு கவியரங்கம் இருக்கு, நாளைக்கு கவியரங்கம் இருக்கு என்று சொன்னால் நான் அதுகள் எல்லாத்தையும் போய் சென்று பார்த்தேன். அதனூடாக எனக்கு கவிதையில் எழுத வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டு நான் எழுதத் தொடங்கினேன். நிச்சயமா கவிதை எழுத வேண்டும் அப்படி என்ற ஒரு ஆசை வந்ததால நீங்க கவிதை எழுத தொடங்குறீங்க. உங்களுடைய முதலாவது கவிதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா ஐயா? உங்களுடைய முதலாவது கவிதை என்ன மாதிரியான சந்தர்ப்பத்தில் எழுத? அந்த கவிதையை முதலாவது கவிதையாக பலதை செய்ய துடிக்கின்றான் என்ற ஒரு கவிதையை எழுதியிருந்தேன். அது ஈழநாட்டில் வந்திருந்தது. அது கவிஞர் காரசே சுந்தரம் பிள்ளை திருத்தி அந்த கவிதை எழுதப்பட்டிருந்தது, கொடுக்கப்பட்டிருந்து ஈழநாட்டில் வந்தது. 71ஆம் ஆண்டு அப்படியா இருக்க வேண்டும். அதற்கு முதல்
70ஆம் ஆண்டு நான் சாதாரணமாக நண்பர் நந்தினி சேவியர் பூம்பொழில் என்ற ஒரு சஞ்சிகையில் எனது கவிதையை எடுத்து கொடுத்து கவிதை எழுத வைத்தார். அதனூடாகத்தான் எனக்கு எழுத வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டது. அது இதே வேளையில் எனது கல்லூரி நண்பர் கானா நவரத்னம் நவம் என்று சொன்ன ஒரு பிரபல எழுத்தாளர் தெனியானின் தம்பியார், அவர் இப்பொழுது கனடாவில் இருக்கின்றார். அவர் தாயுள்ளம் என்ற ஒரு சிறுகதையை சாகித்ய மண்டலத்துக்காக இலங்கை தேசிய சாகித்ய போட்டியில் பாடசாலை மாணவர்களுக்கான சிறுகதை போட்டிக்கு எழுதியிருந்தார். அந்த கதை வெள்ளிப்பதக்கம் பெற்றிருந்தது. அப்ப அதை பார்த்த பொழுதும் எனக்கு ஒரு ஆசை வந்தது, அடே நாங்களும் பத்திரிகைக்கு எழுத வேணும், சஞ்சிகைகளுக்கு எழுத வேணும் என்று, மகசினுக்கு எழுத வேணும் என்று. அப்பொழுது ஹார்டி கல்லூரி புத்தகத்தில் மகசினியில் அந்த கவிதை சிறுகதை வந்த பொழுது எனக்கு ஆசை பிடித்து தொட்டிக்கொண்டது. ஆகவே நானும் எழுத வேண்டும், வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று நிரம்ப ஆசை கொண்டேன். இதுதான் எனக்கு ஆரம்பம். நிச்சயமாக ஐயா, உங்களுடைய ஆசை தமிழ் மீது ஆசை, இலக்கணத்தின் மீது ஆசை, எழுத்துக்களினுடைய ஆசையாகத்தான் முதலில் ஆரம்பமாக இருக்கிறது. அந்த வகையில 1960களில் இருந்தே நீங்க பத்திரிகைகளுக்கு சஞ்சிகை எழுதியிருந்தீர்கள் அப்படி 70களில் இருந்தே சஞ்சிகைகள் எழுதியிருந்தீர்கள் அப்படின்னு சொல்றீங்க. உண்மையாகவே அப்ப உங்களுக்கு ஒரு நீண்ட அனுபவம் இருக்கும். ஏனென்றா 70ஆம் ஆண்டுகளில் இருந்து எழுத தொடங்கி இருக்கிறீர்கள் அப்படின்றக்குள்ள ஒரு நீண்ட அனுபவம் வாய்ந்தவராக இருப்பீர்கள். அந்த வகையில ஒரு வாசகரால் வாசிக்கக்கூடிய ஒரு நல்ல கவிதை என்ன இலக்கணத்தை பெற்றிருக்க வேண்டும், அதாவது என்ன பண்புகளை பெற்றிருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் நினைக்கின்றேன், கவிதைகள் என்று சொன்னால் ஆரம்பங்களில் மரபு கவிதைகள் என்று சொன்னார்கள். ஆனால் என்ன பொறுத்தவரையில் ஒரு கவிதையில் ஒரு ஓசை இருக்க வேண்டும், சொல்ல வேண்டிய விடயங்களை அழகாக சொல்ல வேண்டும், நல்ல பொருள்பட சொல்ல வேண்டும். அதுதான் அங்கு கவிதையாக பரிணாமிக்கின்றது. அதாவது நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அந்த ரயில் போகிறது. அதாவது இந்த நாட்டிலே வாழ்ந்த மலையக மக்கள் தொழிலுக்காக இங்கே வாழ்ந்து 200 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இப்பொழுது நான் அப்பொழுது 71ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த ரயில் போகிறது, கோட்டை ரயில் நிலையம், குழுமியுள்ள மக்கள் கூட்டம், நாட்டை விட்டேகுதற்கு நாற்புறமும் ஜனநெருக்கம், தலமன்னார் புகையிரதம் தயங்கி அழுதழுது நிலையத்தில் வந்து நிற்க நீண்ட சோகம் என்று சொல்லி அந்த கவிதை போகிறது. தலைமகனை புதைத்த மண்ணை தடவி முகர்ந்து விட்டு தாய் அவள் செல்கின்றாள், காதலனை பிரிந்த காதலன் செல்கின்றான். இப்படி இந்த பிரஜா உரிமையற்ற மக்களை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதை தான் மல்லிகையில் வந்த எனது முதலாவது கவிதை, மக்களால் கவரப்பட்ட கவிதை. இந்த கவிதைக்கு உண்மையாகவே ஒரு உணர்வு பூர்வமான கவிதையாக இருக்கும் அப்படின்னு தான் நானும் சொல்றேன் ஐயா. அந்த வகையில சமூக ஊடகங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கவிதைகள் ஒரு பாரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். சமூக வலைத்தளங்கள்ல நிறைய கவிதைகளை எழுதுறாங்க. இப்படி சமூக வலைத்தளங்கள் கவிதைகளை எழுதுற நேரம் இது எங்களுடைய கவிதை துறைக்கு ஒரு வளர்ச்சியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? என்னன்னு சொன்னா ஐயா, இந்த ஏஎல் தொழில்நுட்பங்கள் எல்லாம் இப்ப தற்காலத்துல நவீன காலத்துல வந்ததுக்கு பிறகு அந்த சிந்தனைகள், அதாவது தேடல்கள், சிந்தனைகள் என்பது குறையப்பட்டிருக்கிறது என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது. என்னன்னு சொன்னா இப்ப மாணவர்களாக இருந்தாலும் எதையுமே தேடி பெற்றுக்கொள்வது கிடையாது. இப்ப நாங்க ஒரு விஷயத்தை நாங்க ஏஎலுக்கு கேட்டோன்னே அது எங்களுக்கு தரவுகள் ரீதியாக தருகிறது. அதால ஒரு தேடல்கள் இல்லை இவங்கள்ட்ட. அந்த மாதிரி விடயங்கள் இருக்கிறது. அதனால இது கவிதை, அதாவது ஒரு எழுத்தாளருக்கு கவிதை பக்கங்களில் இது என்ன மாதிரியான ஒரு இது? கவிதை என்பது படித்து எழுத வேண்டும். அதாவது முதல் வாசிப்பு வேண்டும் மனிதனுக்கு. இப்பொழுது நான் நினைக்கின்றேன் வாசிப்பு முறை குறைந்து விட்டது. நாங்கள் அந்த நாளிலே நிறைய புத்தகங்களை படித்தோம். ஆனால் நாங்கள் கூட இப்ப புத்தகங்களை படிப்பதற்கு எங்களுக்கு வயது எங்களை தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் நாங்கள் ஆரம்ப காலங்களில் நிறைய புத்தகங்களை படித்தோம். வாசிப்பு முக்கியம். இந்த ஏஐ முறைகள், இந்த புதிய நவீன முறைகள் எல்லாம் நாங்கள் என்னத்தையும் எழுதலாம் என்ற அளவுக்கு கவிதைகள் பிறந்து விட்டது. கவிதைகள் என்பது மக்களுக்கு புரிய வேண்டும், மக்களை கவர வேண்டும். சில கவிதைகள் எழுதியவருக்கே வழங்காமல் இருக்கும், சில கவிதைகள் எழுதியவர் மற்றவர்களுக்கு புரிய வைப்பார். கவிதைகள் என்று பல விதமான கோணங்களில் சென்று கொண்டிருக்கின்றது. அதற்காக கவிதைகள் எல்லாம் கூடாது என்று நான் சொல்லவில்லை. கவிதைகள் பல விதமான கோணங்களில் எழுதப்படுகின்றது, பல வகையாக இருக்கின்றது. மரபு கவிதை, புது கவிதை, நவீன கவிதை, தன்முனை கவிதை, ஹைக்கூ கவிதை, இப்படி பல கவிதைகள் வந்து கொண்டிருக்கின்றன.
அந்த வகையில ஐயா தற்காலத்துல வந்து பலவிதமான கவிதைகள் இருந்தாலும் தற்காலத்துல கொஞ்சம் விரும்பப்படுகின்ற கவிதைகளாக இந்த கவிதையை வந்து நாங்க சொல்லலாம். இப்போ ஒருவர் மரபு கவிதை எழுதியிருந்தால் அந்த மரபு கவிதையை மிகவும் மக்களுக்கு புரியப்படியாக அந்த கவிதையை எழுத வேண்டும். ஆரம்ப காலங்களில் எழுதப்பட்ட கவிதைகள் ஒருவருக்கும் விளங்காமல் இருந்தது. இலக்கண தமிழில் இருந்ததாவே அந்த இலக்கண தமிழ் கவிதைகள் எல்லாருக்கும் புரியாமல் இருந்தது. அதே மாதிரி தான் இன்று நவீன கவிதைகள் எழுதினால் எல்லாருக்கும் புரியாது. இப்படி கவிதைகள் இந்த மாற்றங்கள் தோற்றங்கள் மாற்றங்கள் எல்லாம் இப்படி வந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே கவிதை என்பது எவருக்கும் விளங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதை விட கவிதையில் பல பல கூறுகளாக இன்று வந்து அந்தாதி கவிதை அப்படி பல கவிதைகள் வந்திருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொருவர் சிறம்பட தமது கவிதைகளை எழுதி கொண்டிருக்கின்றனர். ஆனால் ஒரு கவியரங்குக்கோ கவியரங்கிற்கு கவியரங்குக்கு தன்னை சந்தமுடன் பாடப்படும் கவிதைகளே சிறந்த கவிதைகளாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. நிச்சயமாக ஐயா, உங்களுடைய கவிதைகளும் வந்து சிறந்த கவிதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இலங்கையினுடைய சாகித்ய விழா, அதாவது இலங்கையினுடைய அரச சாகித்ய விழாவில் உங்களுடைய கவிதைகளும் ஒரு கவிதையாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில அந்த சாகித்ய விருது விழாவில் உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் பற்றி சொல்லுங்கள் ஐயா. நான் 1970 எழுதத் தொடங்கி, நான் ஆரம்பத்தில் சின்ன எழுதத் தொடங்கி பிறகு நான் தொழிலுக்கு போய் நான் ஒரு பழைய போலீஸ்காரன். அதாவது நான் 75 இலங்கை போலீஸ் சேவையில் இணைந்து வேலை செய்து 85 எனக்கு தொழிலை விட்டுவிட்டு என்ற நாட்டு பிரச்சனைகள் காரணமாக விட்டுவிட்டு நான் வெளிநாட்டுக்கு சென்று விட்டு பிறகு வந்து அப்போ நான் எழுதி கொண்டிருந்தேன். ஆனால் காதல் கவிதைகள் அப்படித்தான் எழுதி கொண்டிருந்தேன். அது எல்லாம் பிரயோஜனமான கவிதைகள், மக்களுக்கு பிரயோஜனமான கவிதைகளோ எனக்கு தெரியாது, எழுதி கொண்டிருந்தேன். அப்படி இருந்து நான் அது பிறகு வந்து எழுத தொடங்கித்தான் 2011 ஒரு கவிதை நூலை போட்டேன். இரண்டு சொன்னால் பொருளாதார ரீதி, போர், அதுகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இவைகள் எல்லாத்தையும் கடந்து ஒரு சுகமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது இதை போடவும் என்று சொல்லி மீண்டு வந்த நாட்கள் என்று சொல்லி இந்த ஒரு பல கருத்துக்களோடு இந்த நூலை நான் போட்டிருந்தேன். நிச்சயமாக ஐயா, நிறைய எழுத்தாளர்கள் வந்து எழுதுவாங்க. அப்படி என்று சொன்னா அவங்களுடைய படைப்புகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காதல் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அது மட்டும் இல்லாம அரசியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், இலக்கியங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இப்படி பல வகையான எழுத்தாளர்கள் வந்து இருக்கிறாங்க. உங்களுடைய எழுத்துக்கள் வந்து என்ன மாதிரியான எழுத்தாக்கள்? அதாவது ஒரு சமூகத்தின் பிரச்சனைகளை கொண்ட கவிதையாக இருக்குமா, அல்லது ஒரு காதல் கவிதையோடு நீங்க நிப்பாட்டிட்டீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னும் ஏதாவது எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? இன்னும் எழுதாம ஏதாவது இன்னும் நிறைவு செய்யாம ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? இதை பத்தி சொல்லுங்க. நான் அதிகமாக காதல் கவிதைகள் எழுதியது குறைவு. சரி. ஆனால் மக்களுடைய பிரச்சனைகளைத்தான் நான் கவிதைகளாக சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு ஒரு அநீதி நடந்தால் அது கவிதையாக வரும். ஒரு மனிதர் பிழை செய்தால் அது கவிதையாக வரும். அதை எனக்கு கனவேர் சொல்லியிருக்கிறார்கள். நீ ஏன் இது எழுதுகிறாய் என்று சொல்கிறார். ஆனால் மக்கள் திருந்த வேண்டும். மக்கள் திருந்தாவிட்டால் இந்த நாடு திருந்தாது. ஆகவே அதுக்காக நான் மக்களை பற்றிய பிரச்சனைகளைத்தான் நான் வைத்து கவிதையாக எழுதுகின்றேன். கவிதைகள் என்பது சும்மா வர மாட்டது. அதுக்கு ஒரு ஊக்குவிப்பு வேண்டும். அந்த ஊக்குவிப்பு என்பது நான் மதுரை தமிழ் மன்றம் என்று சொல்லி நமது ஒரு இலக்கிய வட்டம் இருந்தது, இலக்கிய மன்றம் ஒன்று இருந்தது. அந்த இலக்கிய மன்றத்தில் மாதம் கவியரங்கங்கள் நடைபெறும், பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. நான் அவற்றையெல்லாம் பார்த்த பொழுது திரு சீனக்கான ராஜேந்திரா அவர்கள் எனது மதிப்புக்குரியவர், ஒரு அன்பானவர், எனது மாமன் முறையானவர். அவர் என்னை நன்றாக பயன்படுத்தி இந்த இலக்கிய நிகழ்வுகளில் பங்கேற வைத்து கவிதை எழுத வைத்து கவிதை பாட வைத்தவர். அதனூடாக நான் ஒரு கவியரங்க கவிஞனாக திகழப்பெற்றேன் என்று நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உண்மையா? நிச்சயமாக ஐயா, உண்மையாகவே ஒரு நல்ல கலைஞனுக்கு அழகு அவனுடைய எழுத்துக்களில் மட்டும் அவனுடைய அந்த படைப்பு வந்து நின்று விடக்கூடாது. சமூகத்துக்கு வந்து நிச்சயமாக ஏதாவது அவன் கொடுக்கிறது தான் ஒரு கவிஞனுக்கு அழகு அப்படி என்று சொல்லலாம். உண்மையாகவே அந்த விடயத்தை வந்து நீங்கள் சிறப்பாக செய்திருக்கிறீர்கள்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில இந்த ஒரு நாடக ஆர்வலராகவும் வந்து நீங்க இருக்கிறீங்க. சொல்லுங்கள் ஐயா, இந்த நாடக ஆய்வுகளை மேற்கொள்ளுபவராக, ஒரு நாடக ஆய்வாளராக இருக்கிறீங்க. இதனுடைய ஆர்வம் உங்களுக்குள் எப்படி வந்தது? நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க, பாடசாலை காலங்களிலே நான் நாடகத்துல வந்து நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த அதாவது ஒரு நடுவராக இருந்திருக்கிறீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி ஐயா கிடைத்தது? உண்மையிலே நான் சாவச்சேரி ட்ரிபர் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரு பலூன்காரனாக வேடமேற்றேன், ஏற்று நடித்தேன். அது சின்ன பருவம். எனக்கு நான் 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது. அப்போ 2ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அது எனக்கு ஒரு சின்ன ஒரு காட்சியாக அமைந்து முடிந்து விட்டது. அதன் பிறகு நான் மதுரை கிராமத்துக்கு வந்த பொழுது பல நாடகங்களை பார்த்தேன். அதாவது வந்து நமது 62ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்த பொழுது
அரிச்சந்திரா மயனகாண்டம் என்ற நாடகம் எல்லோருக்கும் நடிகமணி வைரமுத்து என்ற ஒரு கலைஞனுடைய நாடகம்தான், அவர் 1000 தடவைகளுக்கு மேல் ஏற்றப்பட்ட நாடகம்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் என் திரவியம் என்ற இவருடைய நாடகத்தை நான் முதலில் அரிச்சந்திரா மயனகாண்டன் நாடகத்தை பார்த்தேன். அதிலே அரிச்சந்திரனாக இரணியனும் சந்திரமதியாக ரத்தினமும் நடித்தார்கள். அந்த காட்சியை நான் பார்த்து வியந்து விட்டேன். நான் ஒரு சின்ன பையன் நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அதை பார்த்த எனக்கு தொடர்ந்து எங்கள் அண்ணாசாமி ஆசிரியர் கலா வினோதன் எம்பி அண்ணாசாமி ஆசிரியர் அவர்கள் ஒரு நாடகத்தில் இசை நாடகங்களில் மிகவும் பெயர் பெற்றவர். வடபகுதியில் பெயர் பெற்ற நாடக கலைஞர், இலங்கை வானொலியில் ஒரு பாடகராக இருந்தவர். அவருடைய நாடகங்களை பார்த்தேன். அதன் பின்பு நடிகமணி வைரமுத்துவின் நாடகங்கள் பக்தநந்தனார், சத்யவான் சாவித்திரி இவை எல்லாவற்றையும் பார்த்ததும் எனக்கு நாடகங்களின் மனதுக்குள் புகுந்து விட்டது. சமூக நாடகங்கள் இருந்தது. திரு சண்முகநாதன் எழுதிய பாசம் நாடகம், அதே மாதிரி சண்முகநாதன் அவர்கள் மீது பக்த பிரகலாதன் நாடகத்தில் இரணியன் நாடகம் நடைபெற்றது. இந்த பக்த பிரகலாதன் நாடகம் உண்மையாக காட்சி அமைப்புகள் எல்லாம் அருமையாக இருந்தது. அதாவது அந்த நாடகத்தில் இரணியனுடைய வேடம் ஏற்று நடித்த இரணியன் வேடம் ஏற்று நடித்த திரவியம் அவர்கள் மிகவும் வேகமாகவும் உத்வேகமாகவும் நடித்து கொண்டிருந்தார். அந்த வேளையிலே ஒரு சிறு பையன் பாட்டு பாடி பத்மலிங்கம் என்று இன்றைய சங்கீத பூஷணம் பத்மலிங்கம் அவர்கள் ஒரு பாட்டுக்களின் மூலம்தான் கிருஷ்ணனுடைய பக்தனாக அங்கு காட்சி அளித்துக் கொண்டிருந்தார். அந்த நாடகம் மனதை கவர்ந்தது. இதன் பின் பல நாடகங்களை நான் பார்த்திருக்கின்றேன் என்று உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டும். ஆரம்ப காலங்களில் இந்த நாடகங்கள் இருந்தன. பூதத்தம்பி என்ற ஒரு நாடகம் இருந்தது. அதாவது அது இசை நாடகம் இல்லை, அந்த கரப்பு மாதிரி கட்டி ஆடிய நாடகம். அந்த நாடகம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் நித்திரியா போனேன். விடிய கிளம்பி அது முடியும் பொழுதுதான் நான் பார்த்தேன். அதாவது எனது ஆக சின்ன சிறிய காலம். அதே மாதிரி காத்தவராயன் குத்து ஆகிய நாடகங்கள் தான் நான் பார்த்திருக்கின்றேன். இசை நாடகங்கள் என்று சொல்லும் பொழுது அல்வாயூர் விவேகானந்தனுடைய நாடகம், இசை நாடகம், காத்தவராயன் நாடகங்கள் பார்த்திருக்கின்றேன். இப்படி நல்ல நல்ல நாடகங்களை பார்த்ததுனால எனக்கு நாடகம் இந்த மனதுக்குள் ஊறிவிட்டது. சமூக நாடகங்கள் சரி, இசை நாடகங்கள் சரி, புராண நாடகங்கள் சரி, எல்லாமே இதன்றது. அண்மை காலங்களில் நாங்கள் பேசப்பட்ட பேராசிரியர் மகுனகுரு சொல்லுகின்ற ராவணேசன் நாடகம், யாழ்ப்பாண மட்டக்களப்பில் தோன்றிய ராவணேசன் நாடகம், வடமோடிக்கு தென்மோடி நாடகங்கள் எல்லாம் இருக்கின்றன. திருமறை கலாமன்றம் மௌனகுரு அவருடைய ராவணேசன் நாடகத்தில் பாத்திரங்கள் மாறுபட்டாலும் அந்த கதையின் உருவங்கள் நடிப்புகள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. ஆகவே நாடகங்கள் என்பது மக்களை கவர வேண்டும், மக்களிடம் செல்ல வேண்டும், அதுதான் நாடகம். ஆகவே அந்த வகையில் தான் எனக்கு நாடகங்களில் ஆர்வம் ஏற்பட்டது. இதனால் என்னுடைய விமர்சனங்களை பார்த்த தேசிய நகர சபை அங்கத்தவர்கள் என்னை நடுவராக கூப்பிட்டிருந்தார்கள். நான் அந்த பணியை சிறப்பாக செய்து கொடுத்திருந்தேன். இதன் மூலமாக இதை அறிந்த ஒரு சிங்கள நண்பர் திசநாயக்கா என்பவர் என்னை அந்த நாடக செயற்குழுவில் ஆலோசகராக போட்டு இருந்தார். நான் அதில் 7 வருடமாக இருந்து எனது கடமையை நான் சரியாக செய்தேன் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக ஐயா, நாடகங்கள் அப்படி என்று சொல்லக்குள்ள உங்களுடைய வார்த்தைகள்லேயே தெரியுது நீங்க இவ்வளவு ஒரு ஆர்வமாக நாடகத்தில் பங்கேற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு. உண்மையாகவே இந்த நாடகத்தை பொறுத்தவரையில திருமறை கலாமன்றம் அப்படி என்று சொல்லுகின்ற நாடகத்தை வளர்க்கக்கூடிய நிறைய சங்கங்கள் இப்ப இருந்தாலும் இந்த நாடகத்தில் தற்காலத்தில், அதாவது நவீன காலத்துல நாடகங்களினுடைய போக்கு சற்று மங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லுகின்ற விஷயம் ஒரு கவலைக்கிடமான விஷயமாக இருக்கிறது. தற்காலத்துல நாடகங்களினுடைய இவ்வாறான விஷயங்கள் மங்கி போனதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஐயா? அதாவது ஒரு நாடகத்தை செய்வதென்றால் அதுக்கு பொருளாதாரம் தேவை. அந்த பொருளாதாரம் இருந்தால், பணம் இருந்தால் ஒரு நாடகத்தை சிறப்பாக செய்ய முடியும். நமது கலைஞர்கள் ஒரு நாடகத்தை செய்வதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். அவர்களுக்கு நாடகம் பழக்குவதற்கு ஒரு இடம் இல்லை. உதாரணத்துக்கு கொழும்பை எடுத்துக்கொண்டால் நாடகத்திலே ரிஹர்சல் ஒத்திக்கை பார்ப்பதற்கு ஒரு இடம் இல்லை. நாடக நடிகர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும். வேண்டுமென்றால் நாடக ரிஹர்சலுக்கு ஒத்திகைக்கு வருபவர்களுக்கு நாடக சம்பளம் கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லது அவர்கள் தங்களுடைய வேலையை விட்டு வர வேண்டும். ஆகவே இந்த பிரச்சனைகள் இருப்பதனால் இந்த நாடகங்கள் இங்கு ஒழுங்குமுறையாக நடைபெறுவதில்லை. அதே மாதிரி கூறுவது என்று சொன்னால் திருமறை கலாமன்றம் ஒரு இயக்கமாக இருக்கிறது. ஒரு மக்களுக்காக நல்ல நாடகங்களை கொடுக்கும் ஒரு இயக்கமாக இருக்கின்றது. அவர் வனபிதா சவேரி அடிகளார் இருந்த காலங்களில் இருந்து இன்று ஜோன்சன் ராஜ்குமார் காலம் வரை அங்கு மிகவும் ஒழுங்காக எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. கலை நிகழ்ச்சிகள், இலக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒழுங்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி பேராசிரியர் மௌனகுருவின் நாடகங்கள் அதுவும் நல்ல பொருளாதார ரீதியோடு மக்களுடைய உதவியோடு சிறப்பாக
நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு நாடக வளர்ச்சிக்கு பொருளாதாரம் முக்கியம் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக. ஆமையா, நீங்க சொன்ன மாதிரி உண்மையாகவே வந்து நாடகத்துறை வந்து வளர வேண்டும். அந்த நாடகத்துறை வளர்வதற்கு ஏதுவான வசதிகளை வந்து நாங்கள் எல்லோரும் வந்து செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் வந்து எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லையா, அடுத்ததாக இலங்கையினுடைய அதாவது இன்றைய தலைமுறையினருக்கு பல அதாவது இலக்கிய துறையில் ஈடுபடுவதற்கு போதுமான வாய்ப்புகள் கிடைக்கிறதா? அதாவது இன்றைய மாணவர்களா இருந்தாலும் சரி, இளைஞர்களாகவும் இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு சிரமம் இல்லாமல் இலக்கிய துறையில வந்து ஈடுபடுவதற்கு போதுமான வாய்ப்புகளை எங்களுடைய இலங்கை நாட்டில் கிடைக்கிறதா ஐயா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உண்மையில் இந்த நமது தமிழ் பிள்ளைகள், சிங்கள பிள்ளைகள், தமிழ் பேசும் பிள்ளைகள் என்று சொன்னால் முஸ்லீம் பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள், சிங்கள பிள்ளைகள் எல்லோரும் பங்கு பெற்றுவதற்காக ஒரு வாய்ப்பான தளமாக அகில இலங்கை தமிழ் தின போட்டி அமைந்தது. இந்த தமிழ் தின போட்டியில் எல்லோரும் தங்களுடைய திறமைகளை காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதனூடாக பலர் இலக்கிய துறைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். தமிழ் பேசியவர்கள் நிரம்ப வந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த வகையிலே சிங்கள மொழி பேசுபவர்களாகவும் தமிழ் மொழி பேசுபவர்களாகவும் எல்லோரும் இருந்தார்கள். இந்த வளர்ப்புக்கு நாங்கள் முக்கிய இடம் கொடுக்க வேண்டும். பெற்றார் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு தமிழ் எப்படி முக்கியமோ ஆங்கிலம் எங்களுடைய தொழிற்பாடுகளுக்கும் மற்றும் வெளியிடங்களில் நாங்கள் செல்லும் பொழுதும் ஆங்கிலம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே நாங்கள் அவற்றையும் கவனித்துக் கொண்டு நமது தமிழ் மொழியில் பிள்ளைகளை நாங்கள் கற்பிக்க வைக்க வேண்டும். முதல் எங்களது சிந்தனைகள் தமிழில் இருந்துதான் ஆங்கிலத்துக்கோ அல்லது சிங்களத்துக்கோ வருகின்றது. ஆகவே தமிழ் மொழி நமக்கு ஒரு முக்கிய மொழியாக, நமது தாய் மொழியாக இங்கு திகழ்கின்றது. நிச்சயமாக எங்களுடைய அடுத்த சந்ததியினருக்கு வந்து எங்களுடைய தமிழ் மொழியை வந்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவரின் பெற்றோர்களின் பொறுப்பாகவும் இருக்கிறது. அடுத்ததாக ஒரு கேள்வி ஐயா, நீங்க வந்து இந்த விமர்சனம் சார்ந்த துறை, ஆய்வுகள் சார்ந்த துறையில செய்திருக்கீங்க. மிக முக்கியமாக சொல்ல போனால் வந்து இந்த மெல்லிசை, பப் சார்ந்த இசைகள்ல வந்து நீங்க ஆய்வு அல்லது விமர்சனம் செய்திருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மெல்லிசை, ஈழத்து மெல்லிசை என்ன வந்து இலங்கை மெல்லிசை பாடல்கள். இது 1968-70 ஆண்டு தான் இங்கே இந்த மெல்லிசை பாடல்கள் இங்கு வெளிவந்தது. அதாவது வந்து இந்தியாவிலிருந்து திரைப்படங்களை, பத்திரிகைகளை தடை செய்யப்பட்ட பொழுது நமக்கான ஒரு பாடல், நம்மவர்கள் பாடு இசை என்று ஒரு இசையை இங்கு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த இசையின் ஆரம்ப கர்த்தாவாக, மெல்லிசையின் பிதாமகனாக எஸ்.கே. பரராஜசிங்கம் என்பவரை நாங்கள் இங்கு கூறிக்கொள்ளலாம். அவர்களூடாக பல பேர், அப்துல் ஹமீடும் இதில் ஒரு முக்கியமான பங்கை வகித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த மெல்லிசை பாடல்கள் நமது கவிஞர்களால் எழுதப்பட்டு நமது இசையமைப்பாளர்களால் இசைக்கப்பட்டு நமது பாடகர்களால் பாடப்பட்டு வருகின்றது. ஆரம்ப காலங்களில் பாடல்களில் சில தொய்வுகள் ஏற்பட்டிருந்தாலும் அது 70க்கு பின், 75க்கு பின் அவை மிகவும் சிறந்த பாடல்களாக வந்து கொண்டிருக்கின்றது. இன்று சில போட்டிகளில் இலங்கை மெல்லிசை பாடல்களையும் ஒரு முக்கியமாக கணித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மெல்லிசை பாடல்களின் வளர்ச்சியில் ஈழத்து ரத்தினம், சில்லையூர் செல்வராஜன், சத்தியசீலன், கவிஞர் காரசே சுந்தரம்பிள்ளை, முருகையன், இப்படி பல கவிஞர்களுடைய கவிதைகளும், முத்துசாமி, ரொக்சாமி, பிச்சையப்பா போன்றவர்களுடைய இசையமைப்பும், பின்பு வந்த மோகன்ராஜ் அவர்களுடைய இசையமைப்பும், இதே மாதிரி பாடல்கள் என்று சொல்லும் பொழுது முத்தழகு, கலாபதி, ரகுநாதன், கிருஷ்ணன், இப்படி பல பாடகர்கள், பத்மலிங்கம், திலகநாயகம் போல், குலசீலநாதன் இவர்களுடைய பாடல்கள், இந்த சங்கீத பூஷணங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளில் வந்து கலந்து கொண்டார்கள். உண்மைகள் ஒன்றை கூட வேண்டும். இந்த மெல்லிசை பாடல்கள் ஆரம்ப காலங்களில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சாதாரண பாடகர்கள் தான் வந்திருந்தார்கள். அதாவது வந்து சங்கீதத்தின் ஒரு சின்ன அறிவு உள்ளவர்கள் தான் வந்திருந்தார்கள். ஆனால் M.A. குலசீலநாதன் என்பவர் சங்கீத பூஷணம் முதலாக மெல்லிசை துறைக்குள் வந்து தனது பாடல் மூலமாக மக்களிடம் பாராட்டை பெற்றார். அதன் பின்பு எல் திலகநாயகம் போல் எஸ் பத்மலிங்கம் ஆகியோரும் இந்த மெல்லிசைக்குள் தங்களுடைய திறமையை காட்டியிருக்கின்றார்கள். இந்த மெல்லிசை பாடல்களுக்குள் ராமமூர்த்தி, விஸ்வநாதன் ராமமூர்த்தி சகோதரர்கள் இரட்டையர்களின் இசையில் அங்கு இந்தியாவில் பாடப்பட்ட பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையில் ராமமூர்த்தி அவர்கள் இலங்கை மெல்லிசை துறைக்கும் தனது கடமையை செய்திருக்கின்றார். இதே போன்று ஜோடி ஏப்ரஹாம், ஜென்சி ஆகியோரும்
கிறிஸ்தவ பாடல்களை மெல்லிசையின் ஊடாக இலங்கை வானொலிக்கு தங்களது பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள். இப்படியே மெல்லிசையை அடுத்து நாங்கள் பொப்பிசையை பார்க்கும் பொழுது பொப்பிசை 67, 68ஆம் ஆண்டுகளில் இலங்கையில் பரந்துபட்டு பாடப்பட்டு வந்தது. அதாவது சிங்கள பொப்பிசை ஒலி பெஸ்ஸியானின் சிங்கள பாடல்களை தொடர்ந்து இலங்கை தமிழ் பாடல்களான ஏஇ மனோகரன், நித்திய கனகரட்னம் போன்ற பாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டு தமிழ் பொப்பிசை இலங்கையில் வீறு நடை கொண்டு பயின்றது. ஆனால் காலம் கடந்து இவைகளெல்லாம் சற்று தளர்வு நிலையை ஏற்பட்டு விட்டது. ஆனாலும் மெல்லிசை இன்று பல பல குழுக்களால் இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. நிச்சயமாக உண்மையாகவே இலங்கையினுடைய இசைத்துறையில ஒரு பெரிய ஒரு பெயர் பட்டியலை சொல்லியிருந்தீங்க ஐயா. அந்த வகையில அடுத்ததாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இன்னொரு விருதாக இந்த கொடகே விருது காணப்படுகிறது. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எதற்காக இந்த விருது உங்களுக்கு கிடைச்சது? உண்மையில் கொடகே விருது எனது மீண்டு வந்த நாட்கள் கவிதை தொகுப்புக்கு 2011ஆம் ஆண்டு நான் அந்த கவிதை தொகுப்பை வெளியிட்டிருந்தேன். அந்த கவிதை தொகுப்பு வெளியிடுவதில் எனது நண்பன் மேவன் கவி மிகவும் ஒரு முக்கிய காரணியாக இருந்தார். அவர்தான் அந்த தலைப்பையும் தந்தார், மீண்டு வந்த நாட்கள். அதன் பின்பு இந்த அவர்கள் கொடகே சகோதரர்களுடைய இலக்கிய விழா, அதுவும் ஒரு சாகித்ய விழா. அந்த சாகித்ய விழாவிலே ஒரு வருடத்தில் அந்த வருடத்தில் வரும் முதலாவது சிறுகதை கவிதை தொகுப்புக்கு ஒரு தனித்தனி விருதுகள் வழங்கப்படும். அந்த வகையில் 2011ஆம் ஆண்டு எனது மீண்டு வந்த நாட்கள் கவிதை தொகுப்பு முதலாவது ஆக வந்திருந்தது. அதாவது சிறந்த கவிதை நூலாக எனக்கு விருதும் சான்று பத்திரமும் வழங்கப்பட்டது. இதே கவிதை தொகுதிதான் அதே ஆண்டு இலங்கை சாகித்ய விழாவில், இலக்கிய விழாவில், அரச சாகித்ய விழாவில் 3 கவிதை தொகுப்புகள் தெரிவு செய்யப்பட்டன. அதில் எனது கவிதையும் மூன்றில் ஒன்றாக தெரிவு செய்யப்பட்டு எனது கவிதைக்கு சான்று பத்திரம் கிடைத்தது. நிச்சயமாக முதலாவதாக வந்தவருக்கு விருது வழங்கப்பட்டது. நிச்சயமாக ஐயா. எதிர்காலத்துல என்ன மாதிரியான செயற்திட்டங்களை அல்லது என்ன மாதிரியான ஒரு திட்டமிடல் வைத்திருக்கிறீங்க? அதாவது இந்த படைப்பு துறையில என்ன மாதிரியான விடயங்களை செய்யணும் என்று எதிர்பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாம ஐயா, இப்ப வளர்ந்து வருகின்ற எங்களுடைய இளைஞர்கள் எவ்வளவு நிறைய எழுத்துத்துறை பற்றிய திறமைகள் அவங்கள்ட்ட இருந்தாலும் எங்க போய் என்ன செய்வது அப்படி என்று சொல்லி தெரியாத ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க உங்களுடைய அனுபவம் வாயிலாக என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா? இந்த எழுத்துத்துறையில் பிரவேசிக்க இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? இன்று பெயரை எடுத்தவன் எல்லாரும் படைப்பாளிகளாகி விட்டார்கள். இன்று பலர் தங்களுடைய பழைய கதைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றல்ல, நாங்கள் இன்று அமைதியாகிவிட்டோம். இன்று பல படைப்பாளிகள் படைத்து கொண்டிருக்கின்றார்கள். படைப்பு, நாங்கள் அதை புசித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த வகையிலே ஒருவன் படைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு எழுத வேண்டும் என்று சொன்னால் மற்றவனுடைய இலக்கியத்தை வாசிக்க வேண்டும். உண்மையில் இங்கு நாங்கள் பல படைப்பாளிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பழைய காலத்தில் நாங்கள் படித்தது முருகையன், சில்லையூர் செல்வராஜன், ஈனா நாகராஜன், சத்தியசீலன், இப்படி பல பழைய கவிஞர்கள், ஈனா நாகராஜன் போன்ற பல கவிஞர்களை பார்த்திருக்கின்றோம். அவனுடைய கவிஞரங்குகளை பார்த்திருக்கின்றோம். பல நூல்களை படித்திருக்கின்றோம். இன்று புதிய எழுத்தாளர்கள் அவர்கள் பல வகையான புது வகையான நூல்களை எழுதுகிறார்கள். அவருடைய கட்டுரைகள், கவிதைகள் எல்லாம் ஒரு வித்தியாசமான பார்வையில் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் எல்லோரும் அந்த நூல்களை கட்டாயம் வாசிக்க வேண்டும். நாங்கள் எழுதுகிறோம் என்று நாங்கள் பெரியவர்கள் அல்ல. எங்களை விட இன்று மிகவும் திறம்பட இளைஞர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எல்லோரையும் நாங்கள் வரவேற்க வேண்டும். இன்று பக்தி பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன, பல மெல்லிசை பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இவைகள் எல்லாம் ஒரு சமகாலத்தில் ஒரு விரிவாக வந்து கொண்டிருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் காரணம் ஒரு வாசிப்பு அவசியம். ஆகவே எனக்குத்தான் எழுத வேண்டும் என்று தெரிந்து நான் மட்டும் எழுதினால் போதும் என்று சொல்லி எந்த எழுத்தையே நான் இணைந்து கொண்டிராமல் மற்றவர்களுடைய எழுத்தையும் வாசிக்க வேண்டும். உண்மையில் நான் என்னை பொறுத்தவரையில் நல்ல ஒரு எழுத்தாளர் என்று நான் சொல்லும் பொழுது திக்வலை கமால், அஸ்ரப் ஷிஹாப்டீன் போன்ற பல நல்ல எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய எழுத்துக்களிலே ஒரு வாசிப்பிலே ஒரு ரசனை இருக்குது. அந்த ரசனையை நாங்கள் கற்கணும் என்றால் அவர்களிடம் படிக்கலாம். மரபு கவிதைகளை படிப்பதற்கு உண்மையில் எங்களுடைய ஜின்னா ஷெரீஃபுதீனுடைய கவிதைகள், அவர் எத்தனையோ காவியங்களை, எத்தனையோ கவிதைகளை எழுதிவிட்டார். அவருடைய சிறப்புகளை நாங்கள் சொல்லி மீளாது. உண்மையில் அவர் இப்பொழுது வெளிநாட்டில் இருந்தாலும் அவருடைய கவிதைகள் நல்ல ஒரு மரபோடு எந்தவித இசக்கு பிசக்கு இல்லாமலும் இனிமையாக இருக்கின்றது.
நிச்சயமாக ஐயா, நிறைய விடயங்களை வந்து எங்களுடைய ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பகுதியிலே வந்து தந்திருந்தீங்க. உண்மையாகவே வந்து எங்களுடைய நேர்களுக்கு வந்து நீங்க சொன்ன அனைத்து விடயங்களும் வந்து போய் சேர்ந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனுபவத்திலிருந்து நிறைய விடயங்களை வந்து நீங்க பகிர்ந்திருந்தீங்க ஐயா. உண்மையாகவே வந்து ஒரு கவிஞராக, ஒரு எழுத்தில் தொடங்கி, ஒரு கவிதையில் தொடங்கி, ஒரு ஒரு நடிகராக, ஒரு நாடகராக, அது மட்டும் இல்லாமல் ஒரு விமர்சகராக, ஒரு ஆய்வாளர் என பல துறைகளில் வந்து இன்று வரை பரிணமித்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்களது இந்த இலக்கிய படைப்புகள் வந்து இன்னும் வளரணும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு, இன்னும் வளர்றதுக்கு எங்களுடைய பங்களிப்பும் எங்களுடைய ஆதரவும் இருக்கும் கண்டிப்பாக அப்படி என்று சொல்லி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்றோம் ஐயா. அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல வந்து உங்களிடமிருந்து நிறைய படைப்புகளை வந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில உங்களுக்கு இந்த 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 இடத்துல வந்து நிறைய விடயங்களை வந்து நீங்க எங்களுடன் பகிர்ந்திருந்தீங்க. அதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஐயா. நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சியில் என்னை பங்கு பெற்ற வைத்த ஆதவன் குழுவினருக்கும் ஆதவன் மீடியாவுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.